ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க உத்தரப்பிரதேசில் கோரக்பூருங்கிற ஒரு சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிபி காஞ்சிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ரொம்ப இன்டீரியராக போனால் பேர்கட்டாங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது. அவ்வளவு ரம்மியமான அழகான வயல்வெளிகள் நிறைஞ்ச அந்த கிராமத்தில் மக்கள் முழுவதுமாக விவசாயத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைம் நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் வருஷம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ட்ரைனேஜ் இருக்கு, ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் மேல மக்கள் நடந்து போறதுக்காக ஒரு சின்ன பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பாலத்துக்கு 2 பக்கமும் ட்ரைனேஜ் பயங்கர ஆழமா ஒரு குழி மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த பாலத்தை கடந்து போகும்போது அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த சாக்கடைக்குள்ள வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பொருள் அப்படியே அந்த ட்ரைனேஜில் மிதந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது அது ஒரு பெண்ணோட சடலம்ங்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து பதட்டமான அந்த மக்கள் உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கிரைம் சீனுக்கு வராங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கொலை நடக்காது, அதுவும் இவ்வளவு ஒரு ஐசோலேட்டடான ஏரியால கொலை நடக்குது, அதுவும் ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்கறது அவங்களுக்கு பயங்கர வித்தியாசமா இருக்கு. அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது இது ஒரு கொலைங்கிறத போலீஸால யூகிக்க முடியுது. அதுக்குரிய காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கல்லை வச்சு அந்த பெண்ணோட முகத்தையே சிதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ இதுலேருந்தே தெரியுது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைன்னு. பட் போலீஸ் இனிஷியலா பார்க்கும்போது அந்த பெண்ணோட முகத்தை வச்சு அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ பக்கத்து ஏரியாவில், அதாவது பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க, பக்கத்தில் ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு. நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க, இரவு இந்த பக்கம் ஏதாவது சத்தம் கேட்டுச்சான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, சார் இது ஒரு ஐசோலேட்டான ஏரியா, இங்கே அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டோம். ஸோ காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கர கூட்டமாக இருந்தது, போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு கொலை நடந்தது எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்றாங்க. இப்போ பக்கத்தில் அந்த டீ ஷாப் ஓனர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டா, சார் நான் நைட் எப்படி ஒரு 7 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுவேன், காலையில் ஒரு 6 மணிக்கு தான் கடையை திறப்பேன், அப்போ கூட மக்கள் பரபரப்பாக இருக்கிறத பார்த்தா எனக்கே இங்கே ஒரு கொலை நடந்துச்சுன்னு தெரியுதுங்கிற மாதிரி அந்த டீ ஷாப் ஓனரும் சொல்றாரு. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் வசிக்கிற மக்களால் உண்மையிலேயே இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை போலீஸ் கிட்ட சொல்ல முடியல. பிளஸ் அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சும் அவங்க முகம் என்னதான் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருந்தா கூட அந்த பெண் காதில் போட்டிருந்த தோடு நகைகளை வச்சு இந்த பெண்ணை யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில், சார் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எங்க ஏரியால நாங்க பார்த்ததே இல்ல சார் அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு கிராமத்துல ஜெனரலா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் பரிச்சயமா இருப்பாங்க, தெரியாத நபர்னு யாருமே இருக்க முடியாது. அப்ப இந்த பெண்ணை யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த பெண் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புல. இந்த பெண்ணை வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணிருக்காங்க, இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்கிற மாதிரி தெரியுது. போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி அந்த பாலத்துல இருந்து இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட ஏரியாவை செக் பண்ணி பார்க்கும்போது டிராகிங் மார்க்னு சொல்லுவாங்க, அந்த பெண்ணோட உடலை தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த டிராகிங் மார்க்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 3 இடத்துல அந்த பெண்ணோட சடலம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் இந்த பெண்ணை இழுத்துட்டு வந்த கொலைகாரனால தொடர்ந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு வர முடியல, இல்ல இழுத்துட்டு வர முடியல, அவனுக்கு மூச்சு வாங்கியிருக்கு. ஸோ 3 இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இது கிளியரா தெரியுது, அந்த பெண் கொலை செய்யப்பட்ட இடம் வேற, அந்த பெண்ணோட உடல் டம்ப் செய்யப்பட்ட இடம் வேற அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி கேஸ்லலாம் போலீஸுக்கு 2 விதமான சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்று ஆப்வியஸ்லி கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், அது எல்லாத்தையும் தாண்டி கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சாதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். ஓகேப்பா, இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இந்த நபர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அப்ப அந்த நபர் இந்த ஏரியால இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ண முடியும். பட் இந்த பெண்மணி யாருங்கிறதே கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலான விஷயமா இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிராமத்துல இவ்வளவு கொடூரமான ஒரு கிரைம் நடந்தது இல்லைங்கிறதுனால மீடியால இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. போலீஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுத்தம் வருது, இந்த வழக்கை கூடிய சீக்கிரம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஆப்வியஸ்லி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் மீட்டிங் போட்டு இந்த வழக்கை நம்ம சீக்கிரமா தீர்க்கணும். ஸோ நம்ம 2 விதமான டீம் ஃபார்ம் பண்றோம். ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த பெண் யாருங்கிற ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்க. இன்னொரு டீம் என்ன பண்றீங்கன்னா
என்னதான் இது ஒரு கிராமமா இருந்தா கூட இங்க சிசிடிவி காட்சிகள் இல்லாம இருந்தா கூட இந்த கிராமத்தை ரீச் பண்றதுக்கு நாலாபுறமும் எங்கெல்லாம் வழி இருக்கு, அந்த வழியில எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டீம் அசைன் பண்றாங்க. சோ ஒட்டுமொத்தத்துல 2 டீமும் பரபரப்பா வேலை பார்க்கறாங்க. இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்கன்னா மோப்பனாயை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா செக் பண்றாங்க. சரி, அந்த கொலைகாரன் இந்த ஊருக்காரனா சேர்ந்தவனா இருந்தா மேபி கொலை பண்ண இடத்துல இருந்து அவனோட வீட்டு வரைக்கும் இந்த மோப்பனாய் கரெக்டா அந்த சென்ட்டை ஃபாலோ பண்ணி போகுமேங்கிற மாதிரி இவங்க மோப்பனாயெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மோப்பனாயும் வருது, அப்படியே அந்த பாலத்தை சுத்தி சுத்தி வருது, அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம திக்கு தெரியாம நிக்குது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மேபி கார்லயோ பைக்லயோ ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல வந்திருக்கலாம். இந்த பெண்ணோட உடலை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த நபர்கள் வந்து நகர்ந்து போயிட்டாங்க. அதனாலதான் மோப்பனாயால அந்த கொலைகாரங்களை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்ப அடுத்த கட்டமா கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அப்படி அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெண்ணோட உடல்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த பெண் கொலை செய்யப்படுறப்போ அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ரெண்டாவது, அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஒன்னு இந்த பெண்ணை நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட வச்சு நிதானம் இழக்க வச்சு அந்த பெண்ணை கொலை பண்ணாங்களா, இல்ல அந்த பெண்ணுக்கு நேச்சராகவே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கொலைகாரன் கொலை பண்ணானா அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தத்தில் அந்த பெண் கொலை செய்யப்படுறப்போ அளவுக்கு அதிகமா நிதானம், அதாவது அந்த பெண்ணால நிக்க கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு குடிச்சிருக்காங்கிறதையும் பிரேத பரிசோதனை அறிக்கையில கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்ப பக்கத்துல நிறைய பேர்ட்ட கேட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, டீ கடைக்காரு, எல்லாருமே என்ன சொன்னாங்க, எந்த சத்தமும் கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஜென்ரலா ஒரு பெண் அப்படி கூட்டிட்டு வந்து கொலை பண்றோம் அப்படின்னா அந்த பெண் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு போராடி இருப்பாங்க. இது ஒரு அமைதியான கிராமங்கிறதுனால அந்த பெண்ணோட சத்தம் கேட்டிருக்குமே, பட் ஏன் அந்த சத்தம் கேட்கல அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலையா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, அந்த பெண் முழு போதையில இருக்காங்க. சோ அந்த பெண் நிதானம் இல்லாதப்பயே கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இதுதான் போலீஸோட அனுமானம். அப்போ போலீஸ் அங்க இருந்து கிட்டத்தட்ட 1 or 2 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் சம்பவம் நடந்த இந்த முந்தின நாள் இரவு ஒரு 10-15 பசங்க குடிச்சிட்டு இந்த ஏரியால சுத்திட்டு இருந்தாங்க சார். மற்றபடி அவங்க தான் அந்த கிரைமை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லப்படுது, அந்த பெண் கொலை செய்யப்பட்டு ஒரு 10 to 12 மணி நேரம் இருக்குங்கிறாங்க. தட் மீன்ஸ் காலையில அந்த பொண்ணோட உடலை கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ நடு ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாம். பட் இதுல இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் அந்த பெண் கிட்ட தவறா நடக்கல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கொலைக்கான மோட்டிவ் அந்த பெண் கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அதே டயத்தில் ஒரு 10-15 பேர் முந்தின நாள் இரவு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த 15 பேரையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. 15 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. பட் எவ்வளவுதான் கடுமையா விசாரிச்சா கூட அந்த 15 பேருக்கும் இந்த பெண்ணோட கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உறுதி செய்யப்படுது. சரி, இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியால மக்கள் தொகை குறைவா இருக்கும். பட் கிராமமா இருந்தா கூட எல்லாருமே செல்போன் யூஸ் பண்ணுவாங்க. சோ கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நைட் ஒரு 8 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும் இந்த ஏரியால யாரோட செல்போன்லாம் ஆக்டிவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்து பார்க்கறாங்க. அதுவும் நிறைய போன் வருது. அந்த போனையும் ஒண்ணா செக் பண்ணி பார்த்தா கூட அதுல இருந்தும் ஒரு சரியான லீடு கிடைக்கல. ஓகேப்பா, இந்த ஒரு 4-5 நம்பர் யூனிக்கா படுது, இதை ட்ராக் பண்ணி பார்ப்போம்னு பார்க்கறாங்க. பட் அப்படியும் எந்தவித தடயமும் கிடைக்கல. சோ உண்மையிலேயே இந்த வழக்கை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம போலீஸ் விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. சரி, ஒண்ணு பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த பெண் காணாம போனாங்கன்னு லோக்கலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களேன்னு ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு பெண் ரீசெண்டா 30 to 35 வயசு மதிக்கத்தக்க பெண் மிஸ் ஆயிருக்காங்களான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் அப்படி எந்தவித கம்ப்ளைண்ட்டும் பதிவாகலங்கிற மாதிரி தான் தெரியுது. எங்க போனாலும் இது ஒரு டெட் எண்ட்ல தான் முடியுது. என்ன விசாரணை போனாலும் ஒரு முட்டுச்சந்தில போய் தான் நிக்குது. அப்ப போலீஸோட கடைசி ஆயுதம் என்ன? சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கறதா. அதுதான் ஒரே வழி. அந்த கொலைகாரன் கண்டிப்பா அந்த கிராமத்துக்குள்ள வந்தானா நாலாபுறமும் இருக்கிற ஏதாவது ஒரு வழியில வந்திருப்பான். ஒரு
பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. என்னதான் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட அந்த ஸ்கூலையும் இந்த பேங்கையும் கடந்து தான் அந்த கொலைகாரன் நீங்க வந்திருக்கணும். அப்படிங்கிறதுனால சுத்தி இருக்கிற எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா அவைலபிளா இருக்கோ அங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் போலீஸ் செக் பண்றாங்க. பேர்கட்டாங்கிற இந்த அழகான கிராமத்துல கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாரு, அவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானா, அப்படி இல்லைனா வேற எங்க இருந்து இந்த பெண்ணோட உடலை இங்க எடுத்துட்டு வந்தாங்க, இந்த பெண்ணை யாரு கொலை பண்ணாங்க, உண்மையிலேயே சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் போலீஸால அந்த கொலைகாரனை நெருங்க முடிஞ்சதா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச உத்தரப்பிரதேசல இருக்க கோரக்பூர் சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு அழகான கிராமத்துல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாரு, அவங்களை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்றதில்ல, ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர் சுத்தி இருக்க எல்லா ஏரியாலும் இருக்க சிசிடிவி காட்சிகளை ஒன்னு ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கோரக்பூர்லேருந்து பிபி காஞ்சிங்கிற ஒரு ஊருக்கு வருவாங்க. அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கே இருந்து தான் பேர்கட்டாங்கிற இந்த கிராமத்துக்கு வர முடியும். இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் அவங்களோட சிசிடிவி ட்ராக்கிங்கை பார்க்குறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்கோட கேமரா இந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரைம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ அங்கே நிற்கிறத பார்க்குறாங்க. இது எல்லாமே இந்த பேங்க்ல இருக்க சிசிடிவி காட்சிகளில் பதிவாயிருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு. அந்த ஆட்டோல 3 பேசஞ்சர் இருக்காங்க. ஒரு ஆண் 2 பெண் இருக்காங்க. அந்த காட்சிகள் என்ன பதிவாயிருக்குன்னா, பேசஞ்சரா வந்த அந்த ஆண் என்ன பண்றாரு, இந்த ஆட்டோ டிரைவரோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இவங்க 3 பேத்தையும் ஆட்டோல இருந்து இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த 3 பேரும் ஒரு திசையை நோக்கி நடந்து போறாங்க. ஒரு ஆண் 2 பெண் ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு வெளியில ஒரு கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மோட்டார் பைக்கில் கிராஸ் ஆகி போகுது. அந்த மோட்டார் பைக்ல ஒரு ஆண் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து 2 பெண்கள் உட்காந்துருக்காங்க. அதுலயும் நடுவில் உட்காந்துருக்க ஒரு பெண் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மோட்டார் சைக்கிள்ல போற நபர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, இந்த கிரைம் நடந்த பேர்கட்டாங்கிற அந்த கிராமத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்பனா நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு அதே மோட்டார் பைக் திரும்ப வருது. பட் இந்த டைம் அந்த மோட்டார் பைக்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆண் டிரைவ் பண்ணிட்டு போறாரு, ஒரு பெண் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பட் நடுவுல ஒரு மாதிரி தூங்கிட்டே போன அந்த பெண் வந்து மிஸ் ஆகுறாங்க. இப்போ போலீஸோட அனுமானம், ஒருவேளை இந்த மோட்டார் பைக்ல போன 3 பேரும் தான் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களா, அதுவும் நடுவுல ஒரு மாதிரி தூக்கத்துல இருந்த அந்த பெண் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ அந்த மோட்டார் பைக்கை வழிநெடுக இருக்க சிசிடிவி கேமரால செக் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலா அந்த மோட்டார் பைக்கோட பிளேட் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அதை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது யாருக்கு சொந்தமானதுன்னா, ராம் விலாஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. அவருக்கு 60 வயசாகுது. அவரோட சொந்த ஊர் எதுனா இந்த பிபி காஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு வில்லேஜ். இப்போ அந்த ராம் விலாஸ் அப்படிங்கிற நபரை நோக்கி போறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, முந்தின நாள் இரவு உங்க மோட்டார் பைக்ல நீங்க போனீங்களா இல்ல வேற யாராவது எடுத்துட்டு போனாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் யோசிச்சுட்டு சொல்றாரு, சார் என்னோட மருமகன் தான் என்னோட மோட்டார் பைக்கை வாங்கிட்டு போனாரு. என்னோட மகன் வந்திருந்தா 2 பேர் வெளியூர்ல இருந்து வந்தோம், கொஞ்சம் பைக் வேணும்னு சொல்லி என்னோட மருமகனும் மகளும் தான் சார் வாங்கிட்டு போனாங்க. இப்ப கூட பைக் எங்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி உங்க மருமகனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட மருமகன் பேசிக்காவே மும்பையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க தான் சார் பக்கத்துல இன்னொரு கிராமத்துல தான் அவங்க வீடு இருக்கு. அங்கதான் என்னோட மருமகனும் மகளும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. ஏன் இந்த ஸ்கூட்டர் கூட அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிபி காஞ்சிங்கிற ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியான கிராமம் இருக்கு. ஸோ இந்த ராம்விலாஸ்ங்கிற மாமனார் இருக்கிறது ஒரு கிராமம், அவங்க பொண்ணும் மருமகனும் இருக்கிறது ஒரு கிராமம், இந்த கொலை நடந்தது இன்னொரு கிராமம். இப்போ போலீஸ் இந்த ராம்விலாஸ்ங்கிற நபரோட பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டுறாங்க. ஒரு நபர் வந்து கதவை திறக்கிறாரு. அவர் போலீஸ் கிட்ட என்ன வேணும்னு கேட்கிறாரு. சார் ஒரு விசாரணைக்காக வந்திருக்கோங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில பார்க்கும்போது கரெக்டா அதே நம்பர் பிளேட் உள்ள அந்த மோட்டார் பைக் நிக்கிறத பாக்குறாங்க. இந்த மோட்டார் பைக் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்குறாங்க. ஏன் சார் என்னோட மாமனாருக்கு சொந்தமானது, இப்போ நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அந்த நபரை பார்க்கும்போது போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிகாஸ் அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்த நபர் இவர் தானா அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா அந்த
சிசிடிவி காட்சிகளை பார்த்த நபர் என்னதான் ஃபேஸ் விசிபிளா இல்லாம இருந்தா கூட அவர்கிட்ட நிறைய முடி இருந்தது, மீசை இருந்த மாதிரி தெரிஞ்சு. பட் இந்த நபரை பார்த்தா ஃபுல்லா க்ளோஸா ஹேர் கட் பண்ணிருக்காரு, எங்கேயும் மொட்டை போட்டு வந்திருக்காரு, மீசையெல்லாம் எதுவுமே இல்லை, வித்தியாசமா இருக்காரு. ஒருவேளை ஏதோ கிரைம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தன்னை மறைக்கிறதுக்காக இப்படி பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்ப போலீஸ் இவங்கிட்ட கேக்குறாங்க, 29ஆம் தேதி நைட்டு நீங்களும் உங்க மனைவியும் மோட்டார் பைக்ல இந்த பக்கம் வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், நாங்க வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே இவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியுது. பிகாஸ் சிசிடிவி காட்சிகள்ல பதிவானது கண்டிப்பா இவங்க ஓட்டிட்டு வந்த பைக் தான், அதுவும் இந்த நபர் தான் இப்ப தன்னோட ஐடென்டிட்டியும் மாத்த முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இப்ப சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப போலீஸ் சந்தேகப்படுற அந்த நபரோட பேரு விஜயகுமார்ங்கிறது தெரிய வருது. அவர் மும்பையில ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. மும்பையில வேலை பார்க்கிறவர் எப்படி இந்த கிராமத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தா இது அவரோட சொந்த ஊரு. இவருக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவரும் மும்பையில தான் வேலை பார்க்கிறாரு. மற்றபடி 3 சகோதரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் பண்ணி இந்த கிராமத்துல செட்டில் ஆயிட்டாங்க. ஈவன் இந்த விஜயகுமாரோட அப்பா அம்மாவும் இதே கிராமத்துல தான் இருக்காங்க. ஸோ 2015ஆம் வருஷம் விஜயகுமார்ங்கிற இந்த நபருக்கும் சந்தியா அப்படிங்கிற இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம் நிகழுது. இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் சந்தேகத்தின் அடிப்படையில். ஸோ 2015ஆம் வருஷம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 2 குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அப்பவும் இந்த கிராமத்துல தான் இருந்துட்டு வராங்க. அப்போ விஜயகுமார் வேலை நிமித்தமா இந்த கிராமத்துல இருந்து மும்பைக்கு போறாரு. அப்படி மும்பைக்கு போனா கூட தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் இதே கிராமத்தில் விட்டுட்டு போறாரு. மும்பையிலிருந்து அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு. ஸோ இப்படியே 4 வருடங்கள் உருண்டோடி போது 2019ஆம் வருஷம் இவங்க குழந்தைகளும் கொஞ்சம் பெருசாயிட்டு வராங்க. இந்த கிராமத்துல சரியான கல்வி வசதி இல்லைங்கிறதுனால நம்ம குடும்பத்தை மும்பைக்கே கூட்டிட்டு போயிடலாம், அட்லீஸ்ட் தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்குன்னு 2019ஆம் வருஷம் இப்போ இந்த தம்பதிகள் மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க குழந்தைகளையும் ஒரு நல்ல எஜுகேஷனுக்காக ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் சந்தோஷமான வாழ்க்கையை மும்பையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தம்பதிகளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது போலீஸுக்கு அளவு கடந்த வியப்பை உண்டு பண்ணுது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரைமுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கா திருமணமாகி மும்பையில் போய் செட்டில் ஆனாங்கிற வரைக்கும் தான் போலீஸுக்கு தெரியுது. பட் 2024ஆம் வருஷம் இவங்க மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல. இப்போ அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க 2024ஆம் வருஷம் வரைக்கும் கிராமத்துல இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன் சார். எப்போ மும்பைக்கு போனோமா அப்பயே என்னோட வாழ்க்கை நரகமா போச்சு சார்ங்கிறாங்க. என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இந்த மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட கணவரோட பிஹேவியர்ல ஒரு மிகப்பெரிய மாறுதல் தெரிய ஆரம்பிக்குது சார். திடீர்னு காணாம போயிடுறாரு. வீட்டுக்கு ஒரு 10 நாள் வர்றதில்ல, 20 நாள் வர்றதில்ல, ஏன் மாச கணக்கா கூட வர்றதில்ல சார். அடிக்கடி காணாம போயிறாருங்கிற மாதிரி இந்த பெண் சொல்றாங்க. இது போலீஸுக்கு பயங்கர வியப்பை உண்டு பண்ணுது. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார், 3 டைம் என்னோட கணவர் மிஸ் ஆயிட்டாருன்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கேங்கிறாங்க. அந்த 3 டைம் பதிவு பண்ண கம்ப்ளைண்ட்ல ஒரு டைம் இவர் காணாம போன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு தான் இவரை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அப்போ அவங்க மனைவிக்கு புரியல, ஏன்டா இவன் அடிக்கடி வர்றான், காணாம போறான், 2.5 வருஷம் கேப் போடுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவிக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க கணவர் 3வது டைம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரோட போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வந்து இந்த பெண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சார் எங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, மற்றபடி எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட இரவு நாங்க மோட்டார் பைக்ல போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க கணவரும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. சோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. சந்தேகமே கிடையாது, இவங்க தான் சம்பந்தப்பட்ட இரவு பைக்ல போயிருக்காங்க. பட் கூட இருந்த அந்த பெண்மணி யாருன்னு தெரியல. இவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவத்துக்கும் கூட வந்த அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியல. பட் ஒட்டுமொத்தத்தில் போலீஸோட பெஸ்ட் கெஸ் என்னன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கூட வந்த அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க மனைவி என்னதான் மறுப்பு தெரிவிச்சா கூட இப்ப ஃபைனலா அந்த சிசிடிவி காட்சிகளை 2 பேத்துக்கிட்டையும் போட்டு காமிக்கிறாங்க. இப்பயாவது நீங்க உண்மையை பேசலாமா, இனிமேல் நீங்க மறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்ப வேற வழியே இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃபீல் பண்ணி உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூட ஒரு நிஜமான வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடக்குமா அப்படின்னு இந்த வழக்கு கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. ஸோ உண்மையிலேயே இவங்க கூட வந்த அந்த பெண் யாரு, எதுக்காக அந்த பெண்ணை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருடங்கள் பின்னோக்கி மும்பையை நோக்கி பயணம் செய்யணும்.
இந்த விஜயகுமார்ங்கிற நபர் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே இவரோட கிராமத்துல தான். இவரோட சகோதரர் பேர் சஞ்சய். ஃபர்ஸ்ட் அந்த சஞ்சய் தான் வேலை வாய்ப்புக்காக மும்பைக்கு போறாரு. இவரும் தன்னோட சகோதரரை ஃபாலோ பண்ணி 2011 வருஷம் மும்பைக்கு வேலைக்கு போறாரு. அங்க போய் ஒரு கம்பெனில இன்சூரன்ஸ் ஏஜெண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நிறைய கஸ்டமரை கரெக்ட் பண்றதுக்காக தனக்கு உதவிக்கு ஒரு நபர் வேணுங்கிறதுனால நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு ஹெல்ப்பரா ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிரியா ஷெட்டிங்கிற ஒரு பெண் வராங்க. அந்த பிரியா சொல்றாங்க, எனக்கு இதுல அனுபவம் கிடையாது, பட் உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜெனரல் நம்ம ஒருத்தர் யாருக்கா வேலைக்கு எடுத்தா அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அப்ப பிரியாவை பத்தி கேட்கிறாரு. அப்ப அந்த பிரியாவோட வாழ்க்கை அவ்வளவு சோகமானதா இருந்திருக்கு. அந்த பிரியாவோட அப்பாவுக்கு வந்து மொத்தம் 3 திருமணம். அதாவது முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் இந்த பிரியா. ஸோ இவங்க அப்பா என்ன பண்றாரு, அடுத்தடுத்து 2 திருமணம் பண்றாரு. ஸோ எல்லா மனைவியும் விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிறாரு. ஸோ இந்த பிரியாவோட அம்மாவும் இறந்து போயிறாங்க. இந்த பிரியாவோட சித்தி, அதாவது அவங்க அப்பாவோட 2வது 3வது மனைவியும் இறந்து போயிறாங்க. இப்போ அவங்க அப்பாவோட 3 மனைவிகள் மூலமா ஒவ்வொரு குழந்தை இருக்கு. முதல் மனைவிக்கு பிறந்தவங்க பிரியா, 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை, 3வது மனைவிக்கு ஒரு குழந்தை, 3மே பெண் குழந்தைகள். ஸோ இப்போ இந்த 3 பேரும் ஒன்னாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரியாவும் பிரியாவோட ஸ்டெப் சிஸ்டர் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. பட் 3 பேத்துக்குமே சரியான வேலை இல்லை. அப்போ பிரியா இவர்கிட்ட உதவி மாதிரி கேட்குறாங்க, சார் இந்த வேலையை கொடுங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ நல்லா பண்ணுறேன், பிகாஸ் எங்கள் வீட்டில் யாருக்குமே வருமானம் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் இறக்கப்பட்டு அந்த வேலையை கொடுக்குறாரு. 2 பேரும் க்ளோஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு ஏற்படுது. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற வரைக்கும் இந்த விஜயகுமார் தன்னோட சகோதரர் சஞ்சய்ங்கிற நபரோட வீட்டில் தான் இருந்துட்டு வராரு. எப்போ இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சோ அப்போ 2 பேரும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இந்த பிரியா வந்து கர்ப்பமாகறாங்க. அப்போ 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் 2 பேரும் திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ருத்ராங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. இது நடந்தது எல்லாமே 2013 வருஷம் வரைக்கும். இது வரைக்கும் இந்த விஜயகுமார் பிரியாவோட வாழ்க்கை அமைதியா அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது 2014 வருஷம் இந்த விஜயகுமார் கிட்ட நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. திடீர்னு தன்னோட வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. திடீர்னு போய் மர்மமாகறாரு. 4-5 மாசம் கழிச்சு வர்றாரு. ஈவன் இந்த பிரியாவும் போலீஸ்ல போயிட்டு என்னோட கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த பிரியாவுக்கும் விஜயகுமாருக்கும் முறைப்படி திருமணம் நடந்திருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, எல்லாமே இருக்கு. பக்காவான கணவன் மனைவி. ஸோ போலீஸும் அவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, திரும்ப கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் விஜயகுமாருக்கு இந்த பிரியா மேல இருக்க ஈர்ப்பு வந்து கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2014 வருஷம் இறுதியில் திடீர்னு எஸ்கேப் ஆனவர் போனவர் வரவே இல்லை. இப்போ இந்த பிரியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க கிட்ட வருமானம் இல்லை, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, இனிமேல் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்க முடியாது, தன்னோட சகோதரிகள் ஸ்டெப் சிஸ்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே இவங்க போய் தங்கிக்கிறாங்க. இப்போ பிரியா திரும்ப முதல்ல தன்னோட ஸ்டெப் சிஸ்டருடையும் தன்னோட பையன் கூடயும் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரியா வேலை வாய்ப்பு இல்லாம. அப்போ என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்ல, அதனால நிறைய வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு தன்னோட சகோதரிகளையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, தன்னோட பையனுக்கும் தேவையானதை பண்றாங்க. இப்போ அவங்க பையனும் அப்படியே பெரிய பையனாயிட்ட வரான். அவனுக்கும் ஒரு 12-14 வயசு ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றாங்க. நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து நம்மளையும் அறியாம அது நம்மளோட கேரக்டரையும் நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கும். நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம், சோகமா இருந்தா இன்டைரக்டா எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவோம். யாரோ ஒருத்தவங்க நம்ம ஸ்டேட்டஸை க்ளோஸா ஃபாலோ பண்ணா நம்ம என்ன மூட்ல இருக்கோம், என்ன பிரச்சனையில் இருக்கும் அப்படிங்கிறத கிளியரா கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பிரியாவும் நிறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க, தன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற மாதிரி அவங்களும் போடுறாங்க. அவங்க பையனும் 2 பேரும் சேர்ந்து நிறைய ரீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்டா இருந்துட்டு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் இந்த விஜயகுமார் தன்னோட முதல் மனைவி பிரியாவை விட்டுட்டு வெளியில போறாருல, 2015 வருஷம் போறாரு. போனவர் தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் தனக்கு ஒரு திருமணம் நடந்ததையே மறைச்சிடறாரு. மறைச்சி ப்ராப்பரான டிவோர்ஸ் வாங்காம தான் சந்தியாங்கிற அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. சரி, திருமணம் பண்ணி சந்தியா மூலமாவும் 2 குழந்தை பிறக்குது. இதே மும்பையில தான் அவர் இருந்துட்டு வராரு. சரி, அப்படி 2வது மனைவியோட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன இவரோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்குன்னா, ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ரொஃபைலை பார்க்குறாரு. பார்த்தா அது பிரியா. என்னடா அது எங்கேயோ பார்த்த முகமா இருக்குன்னு பார்த்தா பிரியா தன்னோட பையன் கூட இருக்காங்க. ஆகா, இது நம்ம பையனாச்சேன்னு இவருக்கு பலவிதமான ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சந்தியாவும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. திரும்ப பார்க்க பிரியா மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அப்போ பிரியாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு,
பிரியாவும் இந்த ரிக்வஸ்ட்டை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன தன்னோட கணவர் தனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்ததை பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. 2 பேரும் சேட் பண்ணுறாங்க, நெடுநேரம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போ இந்த விஜயகுமாருக்கு பிரியா மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நம்ம ஏன் இந்த பிரியா கூட போய் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் அதே டயத்தில் பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த 2வது திருமணம் பண்ண சந்தியா கூட அவர் இருக்கும்போது திடீர்னு காணாம போவாரு. ஈவன் 2.5 வருஷம் கூட காணாம போயிருக்காருல. அப்ப எங்க இருக்காரு அப்படின்னா இதே மும்பையில் இருக்கிற தன்னோட முதல் மனைவி பிரியாவோட போய் தங்கி இருந்திருக்காரு. பட் அப்படி தங்கி இருந்த பெண்ணை தான் தங்கியிருந்த விஜயகுமார் தான் ஃபைனலாக போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்க மனைவிட்ட சேர்க்குறாங்க. 2வது மனைவி கிட்ட அவங்க ஃபோனை பார்த்து பிரியா கூட தொடர்பு இருக்குங்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த 2வது மனைவி கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், எனக்கு ஏற்கனவே திருமணமாச்சு, அதை மறைச்சிட்டு தான் ஒன்றை திருமணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சந்தியாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சரி, இப்போ நீ என்ன முடிவு பண்ணுற, அவளை விட்டுட்டு ஏன் கூட வந்துருன்னு இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. பிரியா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் தான் முத கல்யாணம் பண்ணேன், எனக்கு நீ தான் சொந்தம், நீ ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு முக்கோண காதல் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இந்த விஜயகுமாருக்கு இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல. அப்போ அந்த பிரச்சனையை பற்றி இவர் 2வது திருமணம் பண்ண சந்தியாவோட அப்பா ராம்விலாஸ்ங்கிற நபருக்கு தெரிய வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் மும்பையில் உட்காந்துட்டு இவ்வளோ பிரச்சனை தீர்க்க முடியாது, நீங்கள் கோரக்பூருக்கு கிளம்பி வாங்க, இங்கே நம்ம கிராமத்தில் வச்சு பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம், இந்த விஜயகுமார் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்குங்கிற மாதிரி தான் ஜான்வரி மாதம் 26ஆம் தேதி பிரியா தன்னோட பையனை தன்னோட சகோதரிகள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியூர் போகிறேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறாங்க. அப்படி எங்கே வர்றாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கோரக்பூருக்கு வர்றதுக்காக வர்றாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இதே மும்பையில் ஏற்கனவே தங்கியிருக்க விஜயகுமாரும் அவரோட 2வது மனைவி சந்தியாவும் அவங்களோட கடைசி குழந்தை, மொத்தம் அவங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே ட்ரெயினில் ஆன்போர்ட் பண்ணி கோரக்பூரில் போய் இறங்குறாங்க. அப்படி கோரக்பூரில் போய் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த விஜயகுமார் சந்தியாவோட அந்த கடைசி குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுறாங்க. இப்போ இந்த 3 பேரும் ஓகே, இப்போ நம்ம பேசி முடிவு பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாலியாக ஊரை சுத்தலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு கோரக்பூரில் ஒரு ரூமை போட்டு 3 பேர் ஒரே ரூமில் தங்குறாங்க. கோரக்பூர் சிட்டியை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. பட் இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஜயகுமார்ங்கிற நபருக்கு அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருக்கு. ஸோ எப்போ அவன் பிரியா கூட தங்கி இருக்கும் போதும் சரி, இல்லை சந்தியா கிட்டேருந்து வந்து பிரியா கூட வரும்போதும் சரி, இந்த பிரியாவுக்கும் இந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டான். அவனோட 2வது மனைவி சந்தியாவுக்கும் குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டான். ஸோ கோரக்பூர் சிட்டியில் ரூமை போட்டு இந்த ஒரு புருஷன் 2 பொண்டாட்டி 3 பேரும் சேர்ந்து நல்லா முட்டை குடிக்கிறாங்க, ஊரை சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குல்ல. இதுதான் உண்மையிலே நடந்திருக்கு. இது எதுக்குன்னா பேச்சுவார்த்தைக்கு கூட்டு வரலான்னு 3 பேர் இங்கே கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கோரக்பூர் சிட்டியில் ஒரு 3 நாள் ஜாலியாக இருந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கள் கிராமத்துக்கு போய் இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோரக்பூர்லேருந்து பிபி காஞ்சிங்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்போவே 3 பேரும் ஃபுல் போதையில் ரயிலில் வரும்போதே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காரும் போதான் ஆட்டோ டிரைவருக்கு காசு தர மாட்டேன்னு சண்டை போட்டிருக்கான். அந்த காசுக்கு பதிலாக ஆட்டோ டிரைவருக்கு ஒரு கட்டிங் ஊற்றி கொடுத்துருக்கான் அந்த விஜயகுமார். நான் உனக்கு தான் சரக்கு கொடுத்துட்டேனடா, எதுக்குடா காசு கேட்குறாங்க மாதிரி சொல்லும்போது ஆட்டோ டிரைவர் கோவம் வந்திருக்கு. அப்போ 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதுதான் அந்த சிசிடிவி காட்சிகளை பதிவாயிருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் கிளம்பி போயிட்டான். அப்போ அந்த விஜயகுமார் தன்னோட மாமனாருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பைக்கு வேணும்னு கேட்குறாரு. அவரும் அந்த பைக் எட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த பைக்கில் தான் 3 பேரும் இவரோட விஜயகுமாரோட சொந்த கிராமத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க. 3 பேரும் ஃபுல் போதை. அதுவும் இந்த முதல் மனைவி பிரியா அளவுக்கு அதிகமான போதையில் இருக்காங்க. ஸோ இப்போ வண்டி ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு வயல்வெளியில் நிப்பாட்டுறாங்க. அப்பவும் திரும்ப குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னாச்சு, இந்த பிரியாவால் நிற்கவே முடியல. அந்த வயல்வெளிக்கு பக்கத்திலே டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் போதையில் இருக்காங்க. விஜயகுமாரும் அந்த 2வது மனைவியும் பிரியாவை தூக்கி உட்கார முயற்சி பண்ணுறாங்க. வரல. அப்போ 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, ஏற்கனவே மேபி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இதுதான் சரியான சந்தர்ப்பம், இவளை கொலை பண்ணிடலாம், இனிமேல் இவரால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே குடிச்சிட்டு ஃபுல்லாக அன்கான்சியஸாக இருக்கும்போது இந்த விஜயகுமார் தான் கழுத்தை நெரிச்சு பிரியாவை கொலை பண்ணிட்டு அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஃபேஸை யாரும் ரெகக்னைஸ் பண்ணிடக்கூடாங்கிறதுக்காக ஒரு கல்லை தூக்கி அந்த ஃபேஸ்லேயே போட்டு முகத்தையே சிதைச்சிட்டு இப்போ 2 பேரும் பைக்லேயே அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க.
எங்க விஜயகுமாரோட வீட்டுக்கு. இப்போ போய் நைட்டு ஃபுல்லா ஒரு பதட்டத்தோடயே இருக்காங்க. இவ உயிரோட இருக்காளா செத்துட்டாளா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட விஜயகுமாருக்கு வருது. அப்ப இந்த விஜயகுமார் சந்தியாட்ட என்ன சொல்றான், ஒன்னு பண்ணுவோம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், அவன் உயிரோட இருந்தா என்ன பண்றது, திரும்ப நல்லா கொலை பண்ணிட்டு வரேன். இவன் பைக் எடுத்துட்டு காலையில ஒரு 3-4 மணிக்கு வந்து பார்த்திருக்கான். அப்போ பார்த்துட்டு உறுதிப்படுத்துறான் உண்மையிலே அந்த பிரியா இறந்து போயிட்டாங்கன்னு. இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து போலீஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. பட் உண்மையிலே கொலை செய்யப்பட்டது இந்த பிரியா தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மும்பையில் இருக்க பிரியாவோட சகோதரிக்கும் அவங்க பையனுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. முகம் என்னதான் ஓரளவு சிதைக்கப்பட்டா கூட அவங்க உடம்புல சில அடையாளங்கள் இருக்கு. வலது கன்னத்துல ஒரு மச்சம், வலது காலில் அடிபட்ட ஒரு தழும்புகள். இதை வச்சு இது பிரியா அப்படிங்கிறத வந்து அவங்க சகோதரி உறுதிப்படுத்துறாங்க. தன்னோட அம்மாவை பார்த்து அந்த பையன் கதறி அழுகிறான். ஏற்கனவே அப்பா இல்லை, இப்போ அம்மாவும் கொலை செய்யப்பட்டாங்கிறது அந்த 12-13 வயசு பையனுக்கு என்ன மாதிரி மனநலம் இருக்கும், அவனால ஏத்துக்கவே முடியல. ஸோ பட் உண்மையிலே இதுதான் நடந்தது. ஸோ ஃபைனலாக கொலை செய்யப்பட்டது பிரியா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இப்போ இவங்க சொன்ன கன்ஃபெஷனை வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பிரியா போதையில் இருந்தாங்க நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த விஜயகுமார் சந்தியா மேபி அந்த பைக் கொடுத்து உதவி பண்ண மாமனார் அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்துக்கு வாங்க பேசலாம்னு சொன்னார்ல. இவங்க 3 பேரும் ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ணி பிரியாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் மும்பையிலேருந்து இங்கே கோரக்பூருக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நம்பி இப்போ கணவன் மனைவி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலைக்கு உதவியா இருந்த மேபி ஐடியா கொடுத்து அந்த மோட்டார் பைக்கையும் கொடுத்த இந்த விஜயகுமாரோட மாமனார் ராம்விலாஸ்ங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஜயகுமார் சந்தியாங்கிற தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அதுவும் கடைசியா பிறந்த குழந்தைக்கு ஜஸ்ட் 2 வயசு தான் ஆகுது. இப்ப திங்க் பண்ணி பாருங்க, அந்த பக்கம் அம்மாவை இழந்து ருத்ராங்கிற 14 வயசு பையன் கஷ்டப்படுறான். இந்த பக்கம் பாருங்க, அம்மா அப்பா 2 பேரும் ஜெயிலுக்கு போனோம். எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த பெரியவங்க பண்ண தப்புனால இந்த வீட்டில் 2 குடும்பத்தில் இந்த குழந்தைகள் தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரியாங்கிற அந்த பெண்மணி எந்த பிரச்சனை பண்றதுக்காண்டி இங்க வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறாங்க. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணேன், எங்களுக்கு தான் ப்ராப்பரா மேரேஜ் நடந்திருக்கு. என்ன டிவோர்ஸ் பண்ணாம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தான் உரிமை அதிகம். ஸோ என்னோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் என்னோட கணவரை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த கோரக்பூருக்கு வந்திருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு தவறான நபரை அவங்க தேர்ந்தெடுத்ததுனால இந்த கிராமத்தில் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரியாவோட பையன் ருத்ராங்கிற பையனை வந்து பிரியாவோட சகோதரி அவங்க கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பையனை நான் வளர்த்துக்கிறேங்கிற மாதிரி டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜயகுமாருக்கும் சந்தியாவுக்கும் பிறந்த 2 குழந்தைகளை விஜயகுமாரோட அம்மா அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. பிகாஸ் சந்தியாவோட அப்பா ஜெயிலுக்கு போறாரு, அவங்க அம்மா இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 குழந்தைகளையும் விஜயகுமாரோட அம்மா அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், எந்த கேஸ்லயும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் கன்ஃபெஷன் கோர்ட்ல தண்டனைக்கு பயன்படுத்தப்படாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி எவிடன்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. 3 பேரும் பைக்ல போனாங்க, ஃபைன், நடுவில் உட்காந்துருக்க பிரியாவே இருக்கட்டும், வரும்போது பிரியா இல்லை. அப்ப இடைப்பட்ட அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, பிரியாவை இவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல, பிகாஸ் இது எல்லாமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். இவன் சொல்லலாம்ல, நான் போனா பிரியாவை இறக்கி விட்டோம் வந்தோம், அங்க அவனு வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. ஸோ அதனால இப்போ போலீஸ் பிரியாவோட உடம்புல இருந்து பிசிக்கல் எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பிரியாவோட விரல் நகை இடுக்குல நிறைய ஸ்கின் செல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த விஜயகுமாரோட ஸ்கின் செல்லோட மேட்ச் ஆகுது, அவரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பிரியா என்னதான் ஃபுல் போதையில் இருந்தா கூட கடைசி நேரத்தில் அவங்களால சத்தம் போட்டு கத்தி உதவி கேட்க முடியாம இருந்தா கூட தன்னோட உயிரை காப்பாற்ற போராடி இருக்காங்க. அப்போ அந்த விரல் நகை இடுக்குல இந்த விஜயகுமாரோட ஸ்கின் செல் வந்திருக்கு. 2வது இந்த பெண்ணோட உடம்புல சந்தியாவோட ஹேர் சாம்பிளையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து கரெக்டா தெரியுது இவங்க 2 பேரும் தான் கூட இருந்திருக்காங்க. அதுல விஜயகுமார் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா, ஃபாரன்சிக் ரீதியா, டிஎன்ஏ ரீதியா 100% உறுதி செய்யப்படுது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. பாருங்க, ஒரு 2-3 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பக்காவா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து இப்போ போலீஸ் குற்றப்பத்திரிகை ஒர்க்ல பண்ணிட்டு இருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு எப்படி ஒரு 90 days ஆகும். ஸோ கண்டிப்பா இவங்க 3 பேத்துக்கு மேலே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய தடயங்களும் இருக்குங்கிறதுனால ஸோ கண்டிப்பா இதுல டைரக்டா இன்வால்வ் ஆன விஜயகுமாருக்கும் அவங்க மனைவிக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி சந்தியாவோட அப்பா ராம்விலாஸ்ங்கிற அந்த நபருக்கும் கண்டிப்பா பைக்கு கொடுத்து பிளான் பண்ண உதவி செஞ்சதுக்காக ஒரு மினிமம் 10 வருடங்களாவது சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன்,
பெரியவங்க பண்ற தவறு வந்து சின்ன குழந்தைகளை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ கேஸில் பார்த்துருக்கோம். இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் திரும்ப திரும்ப எல்லா கேஸ்லையும் சொல்றதா, கணவன் மனைவி பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போகணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தரை கொலை பண்றது உண்மையிலே உங்களை மேலும் ஒரு பேராபத்தில் கொண்டு போய் முடியும். அதே டயத்தில் உங்க குழந்தையோட எதிர்காலத்தையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கும். இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இவன் போனான்ல விஜயகுமார் பிரியா விட்டு, அப்படியே போய் தொலைஞ்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அந்த ருத்ராங்கிற சின்ன பையனுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம் வழியாக திரும்ப கான்டாக்ட் பண்ணி இந்த பெண்ணை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு அப்போ பிரியாவை கொலை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ருத்ராங்கிற பையனுக்கு வந்து அம்மா இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இவன் போனவன் அட்லீஸ்ட் அந்த சந்தியா கூடயாவது நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். பாருங்க, அந்த பொண்ணு போர் அடிக்குது, நீங்க திரும்ப வந்திருக்கான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரூட் காஸ் யாருன்னா அந்த விஜயகுமார்ங்கிற நபர் தான். இவரோட சுயநலம் தான். நான் பிரியா வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு நபரை காதலிச்சாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, கணவர் போயிட்டாரு, பையனை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் திருமணத்தை மறைச்சு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கான். சந்தியாவுக்கு தெரியாது இவனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததுன்னு. ஸோ அப்படி ஏமாத்தி அவங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இவன் சந்தியாவையும் ஏமாத்திருக்கான், அதே டயத்தில் பிரியாவையும் ஏமாத்திருக்கான். ஸோ இந்த பக்கம் போர் அடிச்சா இந்த பக்கம் வர்றது, இந்த பக்கம் போர் அடிச்சா இந்த பக்கம் வர்றது. இது என்னமோ சினிமா பாடம் மாதிரி இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும், ஒரு பெண்களோட வாழ்க்கைங்கிற மாதிரி. ஸோ விஜயகுமார் வந்து இதுல அளவு கடுமையான தண்டனைக்கு வந்து தகுதியானவன். பட் அதே டயத்தில் சந்தியாங்கிற பெண்மணி எதுக்காக இந்த கிரைமுக்கு வந்து இவங்க கூட போய் ஒத்துழைச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை தன்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டா இவளை எலிமினேட் பண்ணிடலாம், கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அப்படி எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு கொலை செஞ்சிருக்காங்க, மும்பையிலேருந்து இவன் வந்திருப்பான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது சின்ன சின்ன தடயங்கள் கூட ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி சந்தியாவும் கணவரோட சேர்ந்து ஒரு தவறான முடிவை எடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களோட குழந்தையும் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் திரும்ப திரும்ப நம்மளுக்கு உணர்த்துற விஷயம், இந்த மாதிரி வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. இந்த பிரச்சனையை கூட அழகா பேசி தீர்த்துக்கலாம். யாராவது ஒருத்தர் இந்த விஜயகுமாரை விட்டு விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. இவன் போர் அடிச்சிச்சுன்னு இன்னொரு மூணாவது பெண்ணையும் போய் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி பிரியா போய் தொலைகிறானா, அட்லீஸ்ட் அவன் பையனுக்காண்டியாவது இவங்க தனியா இருந்திருக்கலாம். அவங்களோட விதி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நான் நிறைய ஒரு ஃபாரின் கேஸ்லையும் படிச்சதுனால சொல்றேன். இப்போ திருமணமாகி ஒரு கணவரை பிரிஞ்சு போறாங்க, ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டே போறாங்க, இல்லை நெடுநாள் ஒருத்தனை காதலிச்சு பிரிஞ்சு போறாங்க. இந்த எக்ஸ் வந்து திரும்ப கனெக்ட் ஆகி பேசும்போது நிறைய இன்சிடென்ட் வந்து கிரைம்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நபரோட சந்தோஷமா இருங்க, வேணான்னு சொல்லலாம். எப்போ அந்த நபர் வேணான்னு வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டீங்களா, திரும்ப எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர் கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்காதீங்க. அது உடஞ்சி போன ஒரு கண்ணாடி மாதிரி தான். அதோட ஷார்ப்னஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக் ஷுர் ஒரு உறவு பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போகிற தப்பு இல்லை. பட் அந்த உறவை திரும்ப ஒட்ட வைக்கிற முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் ரொம்ப கவனமாக இருங்க, அது என்றைக்குமே ஒரு பேராபத்தில் முடியும். இதை நான் பல வழக்கில் நோட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கில் இருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.